தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். இண்டி கூட்டணியின் அஜெண்டாவே வேற. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். பெண் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பது காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகளுக்கு பிடிக்காது. அவர்கள் பெண் சக்தியை எதிர்ப்பவர்கள். சமாஜ்வாதி ஆட்சியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகளுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல்கள் நிகழ்ந்தன. அவர்கள் தங்கள் படிப்பை விட்டு வீட்டில் அமர்ந்தனர். ஆண்கள் என்றால் தவறு செய்யத்தான் செய்வார்கள். அதற்கு என்ன செய்ய முடியும் என அப்போதைய ஆட்சியாளர்கள் கொஞ்சமும் வெட்கமின்றி கேட்டனர். ஆனால் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சியில் உத்தரப்பிரதேச பெண்கள் ஒருவர் மீதும் எவரும் கை வைக்க முடியாது. பெண்களுக்கு கழிப்பறை எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த அரசு உணர்ந்துள்ளது. அதனால்தான் 11 கோடி கழிப்பறைகள் கட்டியுள்ளோம். நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக திட்டங்களை வகுப்பதில் பெண்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளனர். இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு நாட்டின் பெண்கள் பற்றியோ, மக்கள் பற்றியோ, நாட்டின் பாதுகாப்பு பற்றியோ எந்த அக்கறையும் இல்லை. நாட்டின் வளர்ச்சியை அவர்கள் விரும்பவில்லை. அதனால்தான் அதை அவர்களால் ஜீர்ணிக்க முடியவதில்லை. மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்குவோம், CAA சட்டத்தை திரும்பப் பெறுவோம், ஊழலுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெறுவோம் என கூறி வருகின்றனர். இதுதான் அவர்களின் அஜெண்டா. காங்கிரஸ் இளவரசர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்வதும், அங்கு சென்று நம் நாட்டை பற்றி விமர்சித்து பேசுவதையும் மட்டுமே விலையாக கொண்டுள்ளார். இண்டி கூட்டணியின் உண்மை முகம் இதுதான். நாட்டின் வளர்ச்சியை மனதில் வைத்து மக்கள் ஓட்டளிக்க வேண்டும். 5 கட்ட தேர்தல்களில் இண்டி கூட்டணிக்கு வாக்காளர்கள் சரியான பாடம் புகட்டிவிட்டனர். அடுத்தடுத்த 2 கட்ட தேர்தல்களிலும் அது தொடரும் என்றும் பேசினார். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. அதனால் அந்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளது. அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரும். இதன் காரணமாக 23ஆம் தேதி வரை தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தமிழக கடற்கரை, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருச்சியில் 12 ஆண்டுகளில் இல்லாத கோடை மழை. திருச்சியில் 110 டிகிரி வரை கோடை வெயில் சுட்டெரித்தது. கடந்த சில நாட்களாக வெயில் குறைந்து மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பின் மே மாதத்தில் திருச்சியில் அதிக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்தனர். திருச்சியில் 2 தினங்களுக்கு முன் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. ஏர்போர்ட் பகுதியில் 12.9 சென்டிமீட்டர், சமயபுரத்தில் 12, ஜங்ஷனில் 8.5, கள்ளக்குடியில் 8.1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இது மே மாதத்தில் பெய்த மழையில் 12 ஆண்டுகளில் இல்லாத அளவாகும். 2012 மே மாதம் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர், 2018இல் 7.6, 2022இல் 5.2 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ராகுலை புகழ்ந்த ராஜு சங்கடத்தில் பழனிசாமி. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் காங்கிரஸ் MP ராகுலின் வீடியோவை பகிர்ந்து, நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என பதிவிட்டுள்ளார். இதனால் காங்கிரஸ் மற்றும் ராகுலை அதிமுக மறைமுகமாக ஆதரிப்பதாக பேச்சு எழுந்தது. இது குறித்து செல்லூர் ராஜுவிடம் நமது தினமலர் நிருபர் கேட்டதற்கு பாராட்டியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை, எளிமையாக யார் இருந்தாலும் நான் பாராட்டுவேன் என செல்லூர் ராஜு பதிலளித்தார். இது அரசியல் வட்டாரத்தில் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. கட்சி தலைமைக்கும் சங்கடத்தை உண்டாக்கியது. அதைத் தொடர்ந்து பதிவை நீக்கும்படி செல்லூர் ராஜுவை கட்சி தலைமை அறிவுறுத்தியது. மறுப்பு தெரிவித்த செல்லூர் ராஜு, இது என் தனிப்பட்ட பதிவு, எனவே நீக்க மாட்டேன் என பதிலளித்துள்ளார். ரூபாய் 4 கோடி சிக்கிய விவகாரம். SR சேகரிடம் CBCID விசாரணை. ஏப்ரல் 6இல் நெல்லை எக்ஸ்பிரஸில் கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாயை தாம்பரம் போலீசாரும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் பறிமுதல் செய்தனர். பணத்தை எடுத்து சென்ற சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோர் பிடிபட்டனர். இவர்கள் நெல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனோடு தொடர்புடையவர்கள் என்பதால்
பிடிபட்டது நயினார் நாகேந்திரனுக்காக கொடுத்து அனுப்பிய பணம் என கூறப்பட்டது. இது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். பணம் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சி பணம் என்ற தகவலும் வெளியானது. இது குறித்து விசாரிக்க பாரதிய ஜனதா அமைப்பு செயலர் கேசவ விநாயகம், பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் SR சேகர் உட்பட 3 சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் கோவை கணபதி பகுதியில் உள்ள SR சேகர் இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் நேற்று திடீரென விசாரணை நடத்தினர். இது குறித்து SR சேகர் கூறியதாவது: லோக்சபா தேர்தல் பணிகள் காரணமாக 30ஆம் தேதி வரை வர இயலாது. அதன்பின் தேதி குறிப்பிட்டால் வர இயலும் என தெரிவித்தேன். சிபிசிஐடியிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் நேற்று நான் டில்லி கிளம்பிக் கொண்டிருக்கும் போது சிபிசிஐடி போலீசார் எவ்வித முன்னறிவிப்புமின்றி விசாரிக்க வந்தனர். சம்பந்தமில்லாத கேள்விகள் கேட்கப்பட்டன. தமிழக அரசின் அழுத்தம் காரணமாக பரபரப்பை ஏற்படுத்த போலீசார் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளனர். பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும், பாரதிய ஜனதா மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என போலீசார் அனுப்பப்பட்டுள்ளனர் என SR சேகர் கூறினார். கட்சி பணிக்கு வரமாட்டீங்க, ஓட்டும் போட மாட்டீங்களா? ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஹாசாரிபாத் தொகுதியின் பாஜக MP ஜெயந்த் சின்ஹா, முன்னாள் மத்திய அமைச்சரும் கூட, இந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என கடந்த மார்ச்சில் அறிவித்தார். சர்வதேச காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராட இருப்பதால் பிரச்சாரம் போன்ற நேரடி தேர்தல் பணிகளில் என்னை ஈடுபடுத்த வேண்டாம் என பாஜக தலைமையை கேட்டுக்கொண்டார். இதனால் ஹாசாரிபாத் தொகுதியில் மணிஷ் ஜெய்ஸ்வால் என்பவர் பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். அந்த தொகுதிக்கு ஓட்டுப்பதிவு நடந்தது. கட்சி பணிகளில் இருந்து விலகியுள்ள ஜெயந்த் சின்ஹா ஓட்டு போடவில்லை என கூறப்படுகிறது. அதிருப்தியடைந்த கட்சி மேலிடம் இது பற்றி விளக்கம் கேட்டு ஜெயந்த் சின்ஹாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. கட்சி பணியிலிருந்து விலகுவதாக அறிவித்த நீங்கள் ஓட்டு போடவும் வரவில்லை. இது கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. இது பற்றி விளக்கமளிக்க வேண்டும் என பாஜக கேட்டுக்கொண்டுள்ளது. ஜெயந்த் சின்ஹாவின் தந்தை யஷ்வந்த் சின்ஹா வாஜ்பாய் அரசில் வெளியுறவு உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக இருந்தவர். மோடி பிரதமரானதும் பாஜகவிலிருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்தார். அகமதாபாத்தில் சிக்கிய பயங்கரவாதிகள் பின்னணி. இலங்கையிலிருந்து குஜராத்தின் அகமதாபாத்துக்கு விமானத்தில் வந்த 4 பயங்கரவாதிகள் 2 தினங்களுக்கு முன் பிடிபட்டனர். பாகிஸ்தானில் உள்ள அபுபக்கர் என்ற பயங்கரவாதியின் உத்தரவுப்படி சில சதி திட்டங்களுடன் வந்தது தெரிய வந்தது. 4 பேரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இது தொடர்பாக அந்த நாட்டு அரசும் விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளது. இது குறித்து இலங்கை உளவுத்துறை அதிகாரிகள் கூறும்போது, இந்த விவகாரத்தை மிகவும் தீவிரமாக கவனத்தில் எடுத்துள்ளோம். வழக்கின் நடவடிக்கையை கூர்ந்து கண்காணித்து வருகிறோம். கைது செய்யப்பட்டுள்ள நபர்களின் பின்னணியை விசாரிப்பதற்கும் IS அமைப்புடன் அவர்களுக்கு உள்ள தொடர்பு குறித்தும் கண்டறிவதற்கு கூடுதல் தகவல்களை இந்திய அரசிடம் கேட்டுள்ளோம். தகவல் கிடைத்தவுடன் விசாரணை நடத்தப்படும். பயங்கரவாதிகள் பிடிபட்ட விஷயத்தில் இந்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என கூறினர். தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை மாலை என 2 வேளைகளில் பல்வேறு வாகனத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். 3ஆம் நாள் காலை உற்சவமான இன்று அதிகாலை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் நடந்தது. வரதராஜ பெருமாள் நீல நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து தங்க கருட வாகனத்தில் கோயில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினார். 4 ராஜவீதி மற்றும் மாநகரின் முக்கிய வீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்களின் பாதுகாப்பாக 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
திருநள்ளாறில் தெப்ப உற்சவம், மின்விளக்கில் ஜொலித்த கல்யாண சுந்தரர். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழா 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக தெப்ப உற்சவம் நேற்று நடந்தது. பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் ஸ்ரீ கார்த்திகாயினி சமேதராக உலா வந்தார். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் 3 முறை தெப்பத்தில் வலம் வந்தனர். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீனம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.